சமரசவேதனாதாவே மெய்வழிநாமநன்னாதமே முத்திபூர்ணம். அனைவருக்கும் நமஸ்காரம். காட்சியெல்லாம் எனக் கழித்த கருணை வேந்தே, காட்சியெல்லாம் எனக் கழித்த கருணை வேந்தே, கவனரச குளிகையரே கனிக்கொண்ணாத மாட்சிமையாமின்னாளி மாநிலத்தில், மாட்சிமையாமின்னாளி மாநிலத்தில் மானிடச் சட்டை தாங்கி வந்திங்கென்னை பேச்சலினாவனை, இந்த பேச்சலினாவனை அமுதனாவோனாக்கி பெருங்கபத்தை அறுத்தெறிந்த பிரணவோனே, பிரணவனே நான் உமக்கேது செய்வேன், பிரணவனே நான் உமக்கேது செய்வேன். புழுத்தலையன் எனை வைரத்தலையனாக்கி, புழுத்தலையன் எனை வைரத்தலையனாக்கி இருத்தி வைத்த பெருமுதல் மாமுனியே தேவே. நமது தேவகோமான் குருகொண்டல் திலகபிரான் அண்டாண்டங்களும் கடந்து விளங்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட கைலிநாடு அவர்களுடைய கருணையாலும் அவர்களுடைய தயவாலும் அவர்களுடைய இரக்கத்தாலும் இந்த சிவகாசி தெய்வீக சபையானது இங்கே மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இந்த சபையிலே போன மாதம் நம்முடைய ஜீவ சகோதரர்கள் சாலை ஜெயசுந்தரம், சாலை சத்தியமூர்த்தி, சாலை ஜெகதீசன், சாலை ஐயப்பன் ஆகியவர்கள் சொத்து என்ற தலைப்பில் முத்திப்பேரை ஆற்றினார்கள். அது உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும். சாலை ஜெயசுந்தரம் போன மாதம் சொத்து என்ற தலைப்பில் ஒரு 55 நிமிஷம் பேசினார். சாலை சத்தியமூர்த்தி அவர் சொத்துன்னு பேசினார். சத்தியமூர்த்தி எது சொத்து, சொத்துனா எது என்று ஒரு 29 நிமிஷம் பேசினார். சாலை ஜெகதீசன் இறைவன் தான் சொத்து, எது சொத்துன்னு அவர் கேட்டார். இவர் என்ன சொன்னார்னா இறைவன் தான் அந்த சொத்து என்று சாலை ஜெகதீசன் 24 நிமிஷம் பேசினார். அடுத்து சாலை ஐயப்பன் என்ன பேசினார்னா அறிவு தான் ஈசனுடைய சொத்து. எது ஈசனுடைய சொத்து அப்படின்னா அறிவு தான் ஈசனுடைய சொத்து என்று அவர் ஒரு 36 நிமிஷம், ஆக மொத்தம் ஒரு 2.5 மணி நேரம் சொத்துனா என்ன அப்படின்னு இந்த சிவகாசி மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டாங்க இல்லையா. அதனால் சொத்து எல்லாத்துக்குமே எல்லாம் தெரியும். இப்போவும் அவங்க 2 பேருமே சொத்தை பற்றி தான் சொன்னாங்க. மெய்வழி சாலை காவியனும் சாலை ராஜகுரு அவர்களும் என்ன ஈசனுடைய சொத்து என்று சொன்னாங்க. ஆக ஆதலால் அவர்கள் நான் வேறு எடுக்கலை. அவர்கள் போன மாதம் என்ன முத்திப்பேரை ஆற்றினார்களோ அதில் இருந்து வானநாட்டு சொத்து, வானநாட்டு சொத்து என்ற தலைப்பில் முத்திப்பேரரை ஆற்ற விளைகிறேன். சொத்துனா என்ன? சொத்து என்றால் 2 வகை இருக்கு. ஒன்று இக சொத்து, இன்னொன்று பார சொத்து. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதே முத்திப்பேரை ஆட்டினா நல்லா புரியுங்கிறக்காக அந்த தலைப்படுத்திருக்கேன். அப்போ ஒன்று இக சொத்து, இன்னொன்று பரசொத்து. இக சொத்து இந்த அழிந்து போகிற 100 ஆண்டு கால வாழ்க்கைக்கு ஆனது இந்த இக சொத்து. வேறு அதில் மாற்றம் இருக்கா? இல்லை. இந்த அழிந்து போகிற 100 ஆண்டு கால வாழ்க்கைக்கு ஆனது இக சொத்து.
அந்த பரசொத்து என்பது கற்பாந்த கோடிகால வாழ்க்கைக்கானது. அந்த பரசொத்து இது நமக்கு எல்லாத்துக்குமே மெய்வழியில் வந்தவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். மற்ற ஆளுகளுக்கு தெரியுமா? தெரியாது. தெய்வம் இந்த உலக வாழ்க்கையை, இந்த 100 ஆண்டு கால வாழ்க்கையை தெய்வம் அற்புதமாக எடுத்து படம் போட்டு, அதாவது அவர்கள் அப்படி கண்ணுக்கு முன்னாடி அந்த காட்சியை கொண்டு வர்றாங்க. என்ன கொண்டு வராங்கன்னா, உள்ளது 100 ஆண்டில் நீ எவ்வளோ நாள்ரா வாழ்ந்துருவ, எப்படி வாழ்ந்துருவ அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளது 100 ஆண்டில் இளமையில் ஈராறு போகும். இளமைனா என்ன? 12 வயசுக்குள்ள. இளமையில் ஈராறு போகும், மெல்லவே முதுமை தன்னில் 3 10 6 மைந்தா. எப்படி? மெல்ல தான் போகுமா. எப்போ? எத்தனை வயசுக்கு மேலே? 64 வயசுக்கு மேலே 100 வயசு வரைக்கும் இருந்தால் மெல்லத்தான் எப்போ இந்த நாள் ஓடப்போகுது அப்படின்னு தெரியும். அதனால தான் அது தெய்வம் அற்புதமாக எடுத்து கொடுக்குறாங்க. மெல்ல தான் போகும். இப்போல்லாம் வேக வேகமாக போயிடும். பாருங்கள், இப்போ சொன்னார் இல்லையா, டைம் சபைக்கு வர்றக்கே நேரம் பத்தலை அப்படின்னு. இல்லையா? அவ்வளோ நேரம் பத்தலை. அப்போ மெல்லவே முதுமை தண்ணில் 3 10 6 இந்த 36 வயசு அதில் போயிடுச்சு. இளமையில் எத்தனை வயசு போச்சு? 12 வயசு. அப்போ 36 12 48 வயசு இதில் போயிடுச்சு. அப்புறம் அடுத்து தூக்கத்தில் கள்ளமா உறக்கந்தண்ணில், திருடன் மாதிரி வரக்கூடிய உறக்கத்தில் கள்ளமா உறக்கந்தண்ணில் கணக்கு 26 போக 26 வயசு எதில் போயிடுச்சு? தூக்கத்தில். ராத்திரி தூங்குனா மட்டும், பகலில் தூங்குனா இன்னும் கூட போயிடும். அதை ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு மொத்தம் 26 வயசு. அப்போ மொத்தம் அதில் 48 26 74 ஆண்டுகள் போயிடுச்சு. மிச்சம் எத்தனை வயசு 100 வயசில் இருக்குது? 26 வயசு. மீந்தது அந்த வயசுக்கும் கணக்கு கொடுக்குறாங்க தெய்வம். நம்ம என்ன வாழ்க்கையை அனுபவிச்சோங்கிறக்காக கொடுக்குறாங்க. மீந்ததோர் வயது 26க்கும் பங்குகாரர் என்னென்ன? காய்ந்திடும் வறுமை நோயும் கல்வியும் இன்பம் என்னோர் கீந்திடில் இதுக்கே கொடுத்துட்டீனா கீந்திடில் மீதம் எங்கே இவர்கட்கே போதாதாகும். மீந்துனக், மறுபடியும் உனக்கு யார் மீந்து கொடுப்பா? மீந்துனக் எவரீர்வார்கான் மோட்சமன் பேச்சே வேணும். மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மனிதனாக படைக்கப்பட்டது. அப்போ அந்த பேச்சு என்ன பேச்சாயிருச்சு? வீணான பேச்சாக போய்விட்டது என்று தெய்வம் அந்த 100 வயசு வாழ்க்கையை அற்புதமாக படம் பிடிச்சி தெய்வம் நமக்கு காட்டுறாங்க. இந்த பரசொத்து என்பது நம்ம பார்த்தோம், கற்பாந்த கோடிகால வாழ்க்கை. அது சலிப்பில்லாத வாழ்க்கை. அதையும் தெய்வம் கொடுக்குறாங்க. அது என்ன நாடு? இந்த நாடா? இந்த நாட்டில் வாழ்கிறோமா? எந்த நாட்டில் அந்த 100 ஆண்டு அந்த கற்பாந்த கோடி காலம் நாம் போய் வாழ்கிறோம் அப்படின்னு ஒரு நாள் நினச்சி பார்த்துருக்குறோமா? அந்த நாட்டை சொல்கிறாங்க தெய்வம். பண்ணாகி அருங்குமுதம் பொழியும் நாடு. எந்த நாடு பாருங்க எப்படி இருக்கு அந்த நாடு. பண்ணாகி அருங்குமுதம் பொழியும் நாடு. அது யார் சொன்னது? பரமகுரு என்னாசான் பகர்ந்த நாடு. அவங்க சொல்லலைன்னா அவங்களுக்கு தெரியுமா? அப்போ பரமகுரு என்னாசான் பகர்ந்த நாடு. என்னாயிரம் கற்ப காலம் யோகம் இருந்தாலும் சலிக்காத இன்ப நாடு இந்த நாள். இங்கே ஒரு வீட்டில் புருஷனுக்கு முன்னாடி சண்டை வந்துச்சுன்னா உடனே சலிப்பு வந்துடுது. இந்த நாட்டில் வருதா இல்லையா? அப்போ என்னாலும் சலிக்காத இன்ப நாடு அப்படின்னு. அது என்ன நாடுன்னு சொல்கிறாங்க? மண்ணாடும் வகுத்தலிங்க வட்ட நாடு. அந்த நாடு தான் மரண பயம் மாற்றி வைக்கும் வாணி நாடு. அது என்ன? கண்ணுமன கண்ணாங்கால் மேல்கீழ் நாடு. கதிகுரு நாடானதிட கவன நாடே. அந்த நாடு கவன நாடாக இருக்கிறது என்று தெய்வம் கொடுக்கணும். இந்த இகச்சொத்து என்பது இந்த தூளம் அனுபவிக்கக்கூடியதுக்கு பேர் இகச்சொத்து. அதாவது தூளம் இருக்கும் வரை அனுபவிப்பது. அந்த ஜீவன் இந்த தூளத்தில் இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கிறது தான் இந்த இகச்சொத்து. பரச்சொத்து என்பது இந்த ஜீவன் எப்பொழுதும் அனுபவிப்பது இந்த பரசொத்து என்று கொடுக்குறாங்க. அதனால தான் தெய்வம் அதை அற்புதமாக அறிவறி பாடத்தில் என்ன கொடுக்குறாங்கன்னா, தூள வாழ்க்கையை துச்சமாக எண்ணி ஜீவ வாழ்க்கையை திடம்பட செய்தல். இந்த தூள வாழ்க்கையை நீ துச்சமாக, ஏன்னா கொஞ்ச நாள் தானே இந்த வாழ்க்கை, அதனால் இதை துச்சமாக எண்ணு அப்படின்னாங்க. அடுத்து
அழியாத, சரி அந்த நாட்டுக்கு போகணும். எந்த நாட்டுக்கு? அந்த அழியாத பண்ணாகி அருங்குமுதம் பொழிய நாடு, அது பரமகுரு என்னாசான் பகர்ந்த நாட்டுக்கு போகணுமே. அதுக்கு ஏதாவது பணங்கிணம் கொடுத்து வாங்கணுமா? என்ன வேணும்? என்ன கிரயம் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு தெய்வம் சொல்கிறாங்க. அழியாத நித்தியமான நாட்டு சொத்தை வாங்க அவரவர் கையிலே அதற்கான முதல் இருக்குது. வேறு கையில் ஒன்றும் பணம் கொடுத்து வாங்க வேண்டாம். அவங்கவுங்க கையிலே அதற்கான முதல் இருக்குது. அது பணக்காரனாக இருந்தாலும், அது ஏழையாக இருந்தாலும், அது படித்தவனாக இருந்தாலும், அது படிக்காதவனாக இருந்தாலும், ஒரு பணக்காரனாக இருந்தாலும் ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாலும் அவங்ககிட்ட அது இருக்குது அப்படிங்கிறாங்க. இறந்து திங்கிறவங்ககிட்ட கூட அது இருக்குது. அது என்ன சொத்துங்கிறாங்க? அன்பெனும் சொத்து. சொத்து என்னென்னு இப்போ சொல்கிறோம்ல, அன்பெனும் சொத்து. அந்த சொத்தாகிய கிரயத்தை கொடுத்து தான் தெய்வத்தினுடைய அன்பை நாம் பெற முடியும். அவருடைய அந்த திருக்கையிலாய நாட்டுக்கு போனோம்னா நம்ம அன்பெனும் சொத்தை அவர்கிட்ட கொடுத்தா அந்த மெய்யெனும் சொத்தை வாங்க முடியும் என்று அவர் கொடுக்குறாங்க. அடுத்து வல்லப சொத்து, வைராகிய சொத்து, ஆண்மநேய சொத்து. வல்லப சொத்து, வைராகிய சொத்து, ஆண்மநேய சொத்து. அதுக்கு முன்னாடி தாயாதி சொத்து படிக்கிறாங்க. அந்த தாயாதி சொத்து உங்கள்கிட்ட இருக்குது, அதை காணா போட்டுட்டு திரியிறியே அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த தாயாதி சொத்து எப்படி இருக்குனால நம்மக்கிட்ட ஜீவனாக உயிராக அந்த தாயாதி சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வல்லப சொத்துனா என்ன, வைராக்கிய சொத்துனா என்ன, இந்த ஆண்மநேய சொத்து என்னன்ற என்ன? இந்த மூணில் ஒன்று இருந்தால் போதுமா? மூணு வேணுமா? மூணு வேணும். ஒரு சொத்து எங்கிட்ட இருக்குது, மற்றது ரெண்டும் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அது கிடைக்காது. அதனால தான் தெய்வம் 3 சொத்தும் தர்றாங்க. வல்லப சொத்து, வைராகிய சொத்து, மூணுமே நமக்கு வேணும். இந்த வல்லப சொத்து என்பது தெய்வத்தினுடைய வாக்கியம், பாடல்கள், மான்மியம், அவர்கள் நமக்காக பட்ட பாடு இருக்கே அதையெல்லாம் எடுத்து சொல்லுவது வல்லப சொத்து. வைராகிய சொத்து அவர்கள் இட்ட கட்டளைப்படி நடப்பது வைராகிய சொத்து. 3 மணி நேரம் தான் தூங்கணும்னு சொல்லி அவங்க எடுத்து வச்சாங்கன்னா அதில் 3 மணி நேரம் தூங்கணும்னா என்ன? வைராக்கிய சொத்து. அரை வயிறு தான் சாப்பிடணும், கத்தியை நீட்டி பாயினா பாயணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும்? அதில் தயாராக இருந்தோம்னா அது வைராக்கிய சொத்து. அடுத்து ஆண்மநேய சொத்துக்கிறாங்க. ஆண்மநேய சொத்து என்றால் ஒருத்தரோடு ஒருத்தர் பிரச்சனை வராமல், விவகாரம் பண்ணாமல், மனம் சங்கடப்படாமல் நடத்துவது ஆண்மநேய சொத்து. இந்த ஆண்மநேய சொத்து நம்மகிட்ட நிறையா பேர் வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னால், எங்கிட்ட வரல, நான் உங்களை சொல்கிறதுக்கு இல்லை, எங்கிட்ட அந்த ஆண்மநேயம் வரல. ஏன் வரலன்னு தெய்வத்தில் கேட்டேன் நான். ஏன் தெய்வமே இந்த ஆண்மநேய சொத்து எங்கிட்ட வரல அந்த பார்க்க மாட்டீங்கன்னா, நான் ஐயப்பனாவே பார்ப்பேன், சாலை ஐயப்பனா பார்க்குறேன், திருஞான சம்பந்தத்தை திருஞான சம்பந்தமாகவே பார்க்குறேன், நான் ராஜகுருவை ராஜகுருவாகவே பார்க்குறேன். நான் எல்லாரும் ஒரே ஜீவன் என்ற பார்வையில் நான் பார்த்துருந்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஆண்மநேய சொத்து என்கிட்ட வந்துடும். அமெரிக்காவில் இருந்தாலும், ரஷ்யாவில் இருந்தாலும், இந்தியாவில் இருந்தாலும், எங்கிருந்தாலும் அந்த ஜீவனாகத்தான் இந்த உயிரெல்லாம் இருக்குன்னு நான் நினச்சேன்னா ஆண்மநேயம் வருமா வராதா? அந்த ஆண்மநேய சொத்து வராது. காரணம் எல்லாம் ஒரே ஜீவன் தான், எல்லாம் ஒரே உயிர் தான் என்பதற்காக அது கொடுக்குறாங்க தெய்வம். அது எப்படி ஜீவன்னு சொல்கிறீங்க அப்படின்னு தெய்வத்திட்ட கேட்டால் தெய்வம் நமக்கு அதுக்கு கொடுக்குறாங்க. அது எப்படின்னா அதை பாடலில் கொடுக்குறாங்க. மதவத்து ஜீவனது ஒன்றே எங்கும், எப்படி இருக்குன்னு அவங்க கொடுக்குறாங்க, அற்புதமாக கொடுக்குறாங்க. மதவத்து ஜீவனது ஒன்றே எங்கும், அது என்ன? ஒருத்தருக்கு மேலேயும் தெய்வம் அற்புதமாக அதில் ஒளிநாடாவில் இருக்கும்போது பணக்காரன்னா மேலே இருக்குமா, ஏழைனா கீழே இருக்குமா, நோயாளினா கீழையும், நோய் இல்லாதவனா மேலேயும் இருக்குமா, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. மதவத்து ஜீவனது ஒன்றே எங்கும் மக்கள் உருமாக்கை பல உயர்வும் தாழ்வும். ஆக்கைனா என்ன? உடம்பு, இந்த தேகம். பாருங்கள், அக்கா ஒருத்தர் தான் அதுக்கு பதில் சொல்கிறாங்க. இப்போ ஆக்கைனா உடம்புன்னு தெரிஞ்சுக்கிறது இன்றைக்காவது நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த அழிந்து போகிற தேகத்திற்கு பேர் ஆக்கை. இப்போ மாதவத்து ஜீவனது ஒன்றே எங்கும் மக்கள் வரும் ஆக்கை பல. இந்த ஆக்கையில் பாருங்கள், எத்தனை பேர் உயரமாக இருக்காங்க, எத்தனை பேர் குட்டையாக இருக்காங்க, எத்தனை பேர் சிகப்பாக இருக்காங்க, எத்தனை பேர் கருப்பாக இருக்காங்க, எத்தனை பேர் பணக்காரங்களாக இருக்காங்க, எத்தனை பேர் ஏழை. வித்தியாசம் இருக்கு இல்லையா?
அதான் சொன்னாங்க. ஆக்கை பல உயர்வும் தாழ்வும் இருந்தாலும் கோதுடலும். கோதுடல்னா என்ன? குற்ற உடல். அற்புதமாக சொன்னீங்க. குற்ற உடல். புளியில் கோது பார்த்துருப்போம், ஒன்றோட ஒன்று பின்னி இருக்கும். அது மாதிரி குற்றம் செய்யக்கூடிய இந்த உடலுக்கு பேர் கோதுடல். இதுலேயும் வித்தியாசம் இருக்குது. அடுத்து சொல்கிறாங்க வடிவுடலும். அது என்ன வடிவுடல்? கோதுடல் தெரிஞ்சுக்கிட்டோம். வடிவுடல் என்ன? எண்ணமாகிய உடல். எனக்கு இருக்கிற எண்ணம் சம்பந்தத்துக்கு இருக்கா? இல்லை எனக்கு இருக்கிற எண்ணம் ஐயப்பனுக்கு, சாலை ஐயப்பனுக்கு இருக்கா? இல்லை, வித்தியாசமாக இருக்கு. அப்போ அந்த கோதுடலும் வடிவுடலும் பேதங்கோடி நீ எப்படி வேணால் இருந்துக்கடாங்கிறாங்க. கொண்டிருந்தும் இப்படியெல்லாம் இருந்தும் சமத்துவமாய் ஒரே மாதிரி சமத்துவமாய் துளங்குதே உன். அது என்ன? சீதனம். தெய்வம் கொடுத்த சீதனம். சீதனமே அது எங்கேருந்து கொடுத்தாங்க? சிவகங்கை நாட்டிலங்கன். அது எங்கே வாழுது? எந்த இடத்துல வாழுது? சிவகுகையில் வாழுகின்ற அந்த ஜீவான்மாவை என்ன பண்ணணும்? இந்த வாதையுடலை நீக்கணும். எந்த வாதையுடலை? இந்த ஆக்கை என்னும் வாதையுடலை நீக்கினாத்தான் அந்த ஜீவன் தெரியும். எப்படி இந்த வாதையுடலை நீக்கிறது? இப்படி கத்தி எடுத்து கிழித்து ரெண்டா பொழந்து எடுக்கிறதா? இந்த தேகம் அல்ல நாம். இந்த தேகம் அல்ல நாம். நாம் ஜீவனாக, உயிராக, இறைவனுடைய சொத்தாக நாம் இருக்கிறோம் என்று நினைத்தால் அது வானநாட்டு. அப்போ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது? அந்த அந்த இதை பார்க்கலாம், அந்த நேசம் வரும், அந்த ஆன்மநேயம், சமத்துவம் வரும் என்று அதில் எடுத்து கொடுக்குறாங்க. அடுத்து இன்னொரு சொத்து சொல்கிறாங்க. ஆண்டவர்கள் வாய்மைக்குள் ஆகிவிடுவது ஒன்று தான் நம் வேலை. அதில் தெய்வம் உன் வேலைன்னு சொல்லியிருப்பாங்க. நான் அவருக்கு சொல்கிறது, அவர் எனக்கு சொல்கிறது. நம்ம அதை எப்படி எடுக்கணும்னு தெரியுமா? அவர்கள் அப்படி சொல்லியிருந்தாலும் அவர்கள் நமக்கு தானே சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன எடுக்கணும்? ஆண்டவர்கள் வாய்மைக்குள் ஆகிவிடுவது என்று தான் நம் வேலை. இந்த சொத்து நமது. இங்கிருப்பவளாகி இந்த பொன்னரங்கம் நமது மனைவி அப்படின்னாங்க. அப்போ எது பொன்னரங்கமாக இருக்குன்னா ஆண்டவருடைய வாய்மை தான் இங்கே பொன்னரங்கமாக இருக்கு. அதுதான் சொத்து. அந்த பொன்னரங்கம் ஒன்று இருக்குது, அது வேறு. அது கட்டிய பொன்னரங்கம். நல்லா கவனிக்கணும், அது கட்டிய பொன்னரங்கம். இது இயற்றிய பொன்னரங்கம். ரெண்டு பொன்னரங்கம். அங்கே ஒரு பொன்னரங்கம் கட்டினாங்க பழஞ்சாலையில், மெய்வெளிச்சாலையில் ஒரு பொன்னரங்கம். அது கட்டிய பொன்னரங்கம். இந்த இயற்றிய பொன்னரங்கம் தான் ஆண்டவருடைய வாய்மை. அந்த பொன்னரங்கத்துக்குள்ளே தான் நம்ம ஆகணும். அதுதான் இறுதி சுகம் தருபவள் இவள் தான் என்றிருந்தால், ஆண்டவருடைய வாய்மை தான் இறுதி சுகம் நமக்கு தெரியும் என்றிருந்தால், அப்புறம் நீ ஞானத்தையே வேண்டாம் என் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டேன். நீ ஞானத்தையே வேண்டாம் அப்படின்னும் அது தானே உன் தலையில் என்ன பண்ணும்? துபஜங்கட்டி ஏறிவிடும் என்று அதை அற்புதமாக எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஆண்டவருடைய வாய்மை தான் நமக்கு இறுதியில் வரக்கூடிய அந்த சுகத்தை தருகிறது என்பதையும் எடுத்து கொடுக்குறாங்க. அடுத்து பாடு தேடு பலன். நாங்கள் போன தடவை பேசும்போது பாடு தேடு பலன். பாடு நம்ம பாடா? தெய்வத்தினுடைய பாடுனா என்ன? தெய்வத்தினுடைய பாடு நமக்காக அவர்கள் பட்ட பாடை தனியாக அது ஒரு தனி முத்திப்பேரை ஆற்றலாம். அவருடைய பாடு, அந்த பாடு தேடுறது யார் தேடணும்? நாம் தேட வேண்டும். அந்த பாட்டை யார் தேடணும்? நாம் தேட வேண்டும். பலன் யார் தர்றா? தெய்வம் தர்றா. அதுதான் பாடு தேடு பலன் என்று என்ன சொன்னான். இப்போ நாம் எதனால் பலனடைகிறோமோ அது தாங்க சொத்து. நம்ம எதனால் பலன் அடைகிறோமோ அதுதான் சொத்து. நம்ம பலனடையாத போய் சொத்துன்னு சொல்ல முடியுமா? துன்பப்படுறோம், அதை போய் சொத்து, ஆமாம் இந்த துன்ப சொத்து எனக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்படிங்கிறக்காக சொல்கிறாங்க. அப்போ அது எதனால் பலனடைகிறோம் என்றால் அந்த ஜீவனாகிய சொத்துனால நம்ம பலனடைகிறோம். அந்த ஜீவன் எப்படி இருக்கு என்றால் சிவமாக இருக்கிறது. ஜீவன் எப்படி இருக்கு? சிவமாக இருக்கிறது என்று கொடுக்குறாங்க. அந்த ஜீவன் தான் இந்த உலகத்தில் இருக்கிற மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை மூணையும் அனுபவிக்க உதவுது. அந்த ஜீவன் இல்லாட்டி அனுபவிக்க முடியுமா? முடியாது. அதே போல் அந்த விண்ணுலகத்திலையும் அந்த ஆசையை நிறைவேற்று. விண்ணுலகத்துக்கு போகக்கூடிய ஆசையை எது நிறைவேற்றுது? ஜீவன். அப்போ இந்த மனிதன் ஒருவனே இந்த மண்ணுக்கும் விண்ணுக்கும் சொந்தக்காரன். நம்ம நல்லா யோசிச்சு இருக்கணும். இந்த மண்ணுக்கும் நம்ம தான் சொந்தக்காரரு, விண்ணுக்கும் நம்ம தான் சொந்தக்காரர். இந்த யானை முதல் எறும்பு கடை 84 100,000 ஜீவராசிகள் இருக்கே,
அது விண்ணுக்கு சொந்தமா? அது எதுக்கு மட்டும் சொந்தம்? மண்ணுக்கு மட்டும் சொந்தம். அது இல்லை. அதனால் விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாம் ஒருத்தரே சொந்தம். மாவீரன் அலெக்சாண்டர் இருக்கிறார். அவர்கிட்ட அவருடைய நண்பர்கள் கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க என்றால், ஏண்டா, நண்பர்கள்லாம் ஏண்டா தானே பேசிக்குவாங்க, ஏண்டா நீ உன்னுடைய தாய் தகப்பனை விட உன்னுடைய குரு மேலே பண்பும் பாசமும் நீ வச்சிருக்கிறியே, அது ஏன் அப்படின்னு அவர்கள் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அழியாத நாட்டில் இருந்த என்னை, நான் எங்கிருந்தேன்? அழியாத நாட்டில் இருந்தேன். அந்த ரோஸ்மீதா கூடைய நாட்டில் இருந்தேன், அந்த பரமபத நாட்டில் இருந்தேன், அந்த திருக்கைலாய நாட்டில் இருந்த நான். என்னை இந்த அழிந்து போகிற உலகத்திற்கு கூட்டி வந்தது என் தாயும் தந்தையும். இந்த அழிந்து போகிற உலகத்திலிருந்து அந்த வான நாட்டுக்கு, அந்த ரோஸ்மீதாக்குடைய நாட்டுக்கு, திருக்கைலாய நாட்டுக்கு கூட்டி கொண்டு போவது என்னுடைய குரு. அதனால தான் அவர்கள் மீது எனக்கு அன்பும் பாசமும் என்று அவர்கள் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அடுத்து ஒரு கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு. அதை வடலூர் வள்ளல் பெறானவர்கள், நம்மக்கிட்ட கையில் எதுவுமே இல்லை, எல்லாம் தெய்வத்திட்ட ஒப்படைக்கிறாங்க. தெய்வத்திட்ட ஒப்படைக்கிறாங்க. இன்னும் பற்பல நாள் இருந்தாலும் நம்மளும் இப்படி ஒப்படைக்கணும். நம்ம கையில் இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு இழுத்து பிடிக்கக்கூடாது. இன்னும் பற்பல நாள் இருந்தாலும் இக்கணத்திலே இறந்தாலும், இப்படி இந்த முத்திப்பேரை ஆட்டிகிட்டு இருக்கும்போதே அடக்கமாயிட்டாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அப்போ இன்னும் பற்பல நாள் இருந்தாலும் இக்கணத்திலே இறந்தாலும், துண்ணும் வான்கதிக்கே புகுந்தாலும், துண்ணும் வான்கதிக்கே புகுந்தாலும், சோர்ந்து நரகத்துழன்றாலும், என்ன மேலும் இங்கு எனக்கு வந்தாலும், என்ன மேலும் இங்கு எனக்கு வந்தாலும், எம்பிரான் எனக்கு யாது செய்தாலும், நன்னர் நெஞ்சகம் நாடி நின்றோங்கும் நம் தெய்வத்தை நான் மறவேனே. அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டார், யார் முதல்ல பணக்காரர் ஆகிறது, ஆனா பெண்ணா அப்படின்னு. அன்னைக்கு பெண்ணுன்னு சொல்லிட்டீங்க, அன்னைக்கு எல்லாம் விட சொல்லிட்டீங்க. பெண் தான் பணக்காரர் ஆகிறது. ஏன்? கோடீஸ்வரரை கல்யாணம் பண்ணிவிட்டு அவர் உடனே பணக்காரர் ஆகிறாருன்னு சொன்னீங்களே, பதில் சொன்னீங்க இல்லையா? அது என் நினைவுபடுத்துறதுக்காக சொல்கிறேன். அப்போது நம்ம எல்லாம் ஒரே கோடீஸ்வரரை பிடிக்கணும். ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ஒரே கோடீஸ்வரரை பிடிக்கணும். நம்மளாம் யார்? பெண். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜீவனாகிய பெண். அதை நம்ம ஆணி அரைஞ்ச மாதிரி இருக்கணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜீவனாகிய பெண்ணாக இருக்கணும். அப்போது அந்த ஜீவனாகிய பெண் சிவனாகிய ஆணை போய் பிடிக்கணும். அப்போ அவர்களை என்ன பண்ணணும்? திருமணம் பண்ணிக்கணும். அவர்களை திருமணம் பண்ணுனா நம்ம கோடீஸ்வரர் ஆகலாமா, ஆகக்கூடாதா? தெய்வம் யார்? என்றும் குறையா பணக்காரன். அவர்கள் என்றும் குறையாத பணக்காரர். அவர் திருமணம் பண்ணிட்டோம்னா, இல்லை அவரை சார்ந்தால் அவன் பணைய அந்த வானநாட்டுக்கு சொந்தக்காரர் ஆகலாமா, ஆகக்கூடாதா? ஆகலாம் என்பதை தான் கொடுக்குறாங்க. அடுத்து செல்வம் என்றால் என்ன? செல்வம், பணம், சொத்துனா என்னன்னா, வந்து பெருகி நிலைத்து காணாமல் போவது செல்வம் அல்ல, சொத்து அல்ல. நல்லா நம்மளை தெரிஞ்சு வச்சுக்கணும். வந்து பெருகி நிலைத்து நிற்பதுவே சொத்து. அதுவே மெய்க்கல்வியாகிய சொத்து. அதுதான் வானநாட்டு சொத்தாக இருக்கிறது என்று நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த பொய் சொத்துக்கு பேர் நாம் பொருள் அப்படின்னு சொல்கிறோம். அதையும் நீங்கள் பதில் சொன்னீங்க. பொய் சொத்துக்கு பேர் பொருள், மெய் சொத்துக்கு பேர் என்ன? அருள். அது தெய்வம் சொல்கிறான், அதுவே யுகாந்த நாட்டு செல்வம். அது என்ன செல்வம்? அந்த அருள் தான் அந்த வானநாட்டு செல்வம். யுகாந்த நாட்டு செல்வம்னா என்ன? அந்த வானநாட்டு செல்வம். அந்த அருள் தான் உன்னை அந்த வானநாட்டுக்கு கூட்டி போகும். அந்த அருளைத்தான் தெய்வம் நமக்கெல்லாம் வேதமாக வழங்கியுள்ளார்கள் என்று நாம் அதை தெரிஞ்சுக்கணும். இந்த பொய்ப்பொருளை தெய்வம் எடுத்து வழங்கும்போது, ஏன்னா இந்த பொய்ப்பொருளை நினைவுபடுத்தினாதான் அந்த மெய்ப்பொருள் மேலே இச்சை வரும். சபைக்கு வரும்போதே எல்லாம் ஃபோனை ஆஃப் பண்ணணும். அந்த இதையே கடைப்பிடிக்க மாட்டேங்குது. ஃபோன் கொண்டு வரக்கூடாது,
கொண்டு வந்தாலும் ஃபோனை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணாதான். அது செய்ய மாட்டேங்கிறீங்க. அப்போ இந்த பொய்ப்பொருளை தெய்வம் எடுத்து வழங்கும்போது தெளியா உலகீரே, நம்ம தெளிஞ்சிட்டோமா? இல்லை. தெளியா உலகீரே, நம்மளை பார்த்தான் சொல்கிறாங்க. தெளியா உலகீரே. ஆனால் பாருங்கள், நேசப்படுத்துகிறாங்க. எம்முடைய உடல் ஒத்த பிறவியரே, என்னை மாதிரியே இருக்கிற அப்படிங்கிறாங்க. எம்முடைய உடல் ஒத்த பிறவியரே, உங்களுடைய அரிய வயது வாணாளினை செலவு காவு கொடுத்து. காவு கொடுக்கறதுனா என்ன? ஆட்டுக்குட்டியை அப்படி அறுத்து காவு கொடுக்குறாங்களா இல்லையா? பலி கொடுக்கறது தான் காவு. பலி கொடுக்கறதுக்கு பேர். அப்போ பலி கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. செலவு, இந்த வயசை கொடுக்குற என்ன கொடுத்துறோம்? பலி கொடுத்துறோம். செலவு காவு கொடுத்து ஓய்வு ஒளிவின்றி பாடுபட்டு தேடி காவுந்து பண்ணி அந்த பொருள்கள் யாராவது இறுதியாக உனக்கு ஒரு பிரயோஜனம் என்பதற்குமே இல்லை என்று தெய்வம் எடுத்து கொடுத்தாங்க. அது மட்டுமா? இறுதியாக பிரயோஜனம் கொடுக்குறாலும் பரவாயில்ல அப்படின்னா, மேலும் விகார விபரீத துன்பத்தில் கூட்டி கொண்டு போகும் உன்னை. அது எங்கே கூட்டிகிட்டு போகுது? விகார விபரீத துன்பத்தில் உன்னை கூட்டி கொண்டு போகணும். இன்னொன்று, சம்பாதித்த உன்னையே கவலைக்குட்படுத்தும். சேர்த்துட்டாலும் கவலை, சேர்க்கலனாலும் கவலை. சேர்த்துட்டா என்ன பண்ணுறது? யார்கிட்ட கொடுக்கறது? மகளுக்கு கொடுக்குறதா, மகனுக்கு கொடுக்குறதா? இதை என்ன அடுத்தது இடம் வாங்குவோமா, வாங்க வேண்டாமா, என்ன கவலைக்கு உட்படுத்தா இல்லையா? திருடிட்டு வேறு போயிடும். அதுக்கு பெரிய பெட்டகம் வச்சு பூட்டணும் இல்லையா? அதனால அதுக்கு காவந்து பண்ணணும். இந்த சொத்துக்கு காவந்தே வேண்டாம், நம்மகிட்ட பூட்டிட்டாங்க தெய்வம். தெய்வம் வச்சு நம்மகிட்ட இந்த அழியா சொத்தை, அந்த மெய்க்கல்வியாக சொத்தை நம்மகிட்ட பூட்டிட்டாங்க. யாரும் திருடுவாங்களா? நம்மகிட்ட வந்து திருடுனா யார் வந்து திருடணும்? திருட பார்த்தீங்களா? யமன் தான் வந்து திருடணும். அதுக்கு பூட்டு போட்டுறாங்க தெய்வம். யமன் வந்து தீட்டாமல் ஒரு பெட்டகத்தை நம்மளுக்கு வச்சுருக்காங்க. அந்த பெட்டகத்தினால பூட்டிடுறாங்க அவங்க. டக்குன்னு பூட்டினோடனே அந்த ஜீவனாகிய அந்த சொத்தை யாரும் திருடுறதில்லை அப்படிங்கிறதான் சொல்லணும். அதுக்கு அடுத்தது தன் வசதி மதிப்புக்கென்று என்ன பண்ணும் அப்படின்னா, நெஞ்சை இறுகப்படுத்தி விடுவது. 15 வயசு 18 வயசு வரைக்கும் அண்ணன் தம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்துமையாக இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் 20 24 வயசு போனோன்னே என்ன ஆகுது? பிரச்சனை வந்துடுதா இல்லையா? அப்போ என்ன பண்ணிடுறாங்க? நெஞ்சை இறுகப்படுத்தி, தன் வசதி தனக்கு என்று அதை வந்து நெஞ்சை இறுகப்படுத்தி விடுதுன்னு எவ்வளவு அர்த்தத்தோடு எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம அதை படித்து உணர்ந்தா தான் தெரியுமே ஒழிய, உணராமல் மேலால் அப்படியே வாக்கியத்தை படிச்சுக்கிட்டே போனோம்னா அது புரியாதுங்கிறக்காக. மேலும் அதை அடக்கி ஆள முடியாது. பணத்தை நீ அடக்கி ஆளுவியா? அது உன்னை அடக்கி ஆளுது அப்படிங்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. அதுதான் உங்கள் பாட்டன். யாருப்பா? ஏன் நம்மகிட்டலாம் அப்படி வந்துச்சு? உங்கள் பாட்டன், எங்கள் பாட்டன் விதை முதலாக தேடி வச்சுருக்காங்க. அவங்க வித்துட்டது அதான பயிர் விளையும். நம்மகிட்ட ஏன் இருக்குன்னு நான் நினச்சேன். எதற்காக நம்மகிட்ட இந்த எண்ணம் வருது அப்படின்னா, எங்கள் அப்பா எங்கள் பாட்டன் பூட்டான் விதைச்சி வச்சார். நம்மகிட்டையும் அந்த எண்ணமே வருது. என் தலையில் எங்கள் அப்பா உட்காந்துருக்காரு, பாட்டன் உட்காந்துரு, பாட்டனுக்கு மேலே பாட்டன் உட்காந்துட்டு தான் இந்த மெய்வெளிச்சாலைக்கு போகாத, அங்கே போனால் இந்த சொத்து கிடைக்காது, நீ இங்கே இரு அப்படி இந்த இகச்சொத்துக்களையே அதை அழுத்தி அங்கே கொண்டு போகாமல் இருக்கிறது யார்? பாட்டன் பூட்டான்னு தெய்வம் அதை எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த வானநாட்டு செல்வம் இது துன்பத்துக்கு கூட்டிக்கு பண்ணுது. அந்த வானநாட்டு செல்வம் என்ன பண்ணுது அப்படின்னா, யமனை பயந்து ஓட வைக்குது. இந்த வானநாட்டு செல்வம் யமனை பயந்து ஓட வைக்குது. அது எப்படி பயந்து, அது என்ன ஓட வைக்குது அப்படின்னு பார்க்கலாமா? எந்த வானநாட்டு செல்வம் அந்த யமனை பயந்து ஓட வைக்குது? இப்போ நம்மகிட்ட வந்து யமன் பயந்து ஓடுறான் அப்படின்னா எப்படி ஓடுகிறது என்று அதை பார்க்குறாங்க. அப்போ அந்த அது மொழிங்கிறாங்க தெய்வம். அது வாக்காக மொழியாக இருக்கிறது. அதை சொல்கிறாங்க. அழியாப்பதி குடியேறிய நாயகமென் குருவின், அழியாப்பதி குடியேறிய நாயகமென் குருவின் என்ன வேணும்? மொழியாம்படி, அவர்களுடைய வாக்குப்படி அப்போதில் போய் குடியேறணும். அது குடியேறுதா? நம்மகிட்ட ஏற மாட்டேன். மொழியாம்படி கூடியே, அதுதான் உபாயம்ங்கிறாங்க. ஆனால் நம்ம உபாயத்தை தேடுறோமா? மொழியாம்படி குடியேறி அந்த உபாயம், அந்த மொழி என்ன வேணும்? உங்ககிட்ட போகணும். உபாயம் அது உட்புகவே, உள்ளே போயிட்டா என்ன ஆகும்?
அப்போ சொல்கிறாங்க தெளியும் மதி. அந்த மதி தெளிஞ்சிடும். அந்த மதி தெளிஞ்சா என்ன? அதுதாங்க அமுதம். தெளியும் மதி அமுதம் அது. அந்த அமுதம் வந்தோடனே நம்மகிட்ட என்ன வந்துடுதா? வாதக சாந்தம் வந்துடுது. பாருங்க, வீரத்தால் யமம் போகிறானா, வாதக சாந்தத்தால் யமம் போகிறானா நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மதி தெளிஞ்ச உடனே வாதக சாந்தம் நம்மகிட்ட வந்து, அப்போ அந்த வாதக சாந்தம் உடனே யமனா அந்த அழியாப்பதி குடியேறிய நாயகமென் குருவின் மொழியாம்படி குடியேறி உயபாய மதுட்புகவே தெளியும் மதி அமுதம் அது வாதக சாந்தமதில். என்ன அந்த பழியா? என்ன பழி? தீட்டை வாரி இறைத்து இவன் யமலோகத்துக்குத்தான் போகிறவங்க அந்த பழியை பழியாகிய யமனே. எதுக்கு? அந்த திருவாக்குக்கு மொழிக்கு பயந்து ஓடுகிறான் என்று கொடுக்குறாங்க. அடுத்து இந்த இடர்களை எல்லாம் இன்னொரு சொத்து கொடுக்குறாங்க. அந்த சொத்து என்னன்னா தெய்வ தேடுகூடகமாகிய சொத்து. அந்த தெய்வ தேடுகூடகமாகிய சொத்து எப்படி நம்ம அந்த யமங்கிட்ட இருந்து காப்பாற்றுதுன்னு கொடுக்குறாங்க தெய்வம். எங்குமே மக்கள் யாருக்கும் பாருங்க எல்லா இடர்களையும் கொடுமை கேட்டு நெடுபகமை அடியோடவை மடிய, கொடுமை கேட்டு நெடுபகமை அடியோடவை மடிய, நெடும் துயரும் மிடிமையிடர் பொடிபடவே கெடவே, வடி உடைமை திடலன அட உடவை நடவ, கடல் ஒளிய தடமடுகர் காவியம் பூப்போனே என்று அந்த தேடுகூடகத்தில் தெய்வம் கொடுக்குறாங்க. அப்போ எங்குமே மக்கள் யாருக்கும், எல்லா உலகத்திலையும் எங்குமே மக்கள் யாருக்கும் என்ன இடர் களைந்தோங்க வேண்டி திங்கள் வந்திரஞ்சும் அந்த தெய்வ தேடுகூடகத்தை நீ பாண்ணா. அங்கமோ பங்கம் தீண்டான். 2 அங்கம் இருக்கு. இந்த தேகமாகிய அங்கம், அந்த ஜீவனாகிய அங்கம், 2 அங்கம் இருக்கு. 2 அங்கமுமே பங்கம் வராது. அங்கமோ பங்கம் தீண்டாம். அந்த தெய்வ தேடுகமோ கூடகமாகிய அந்த அரும்பொருள் உங்கள்கிட்ட உயரணும். தேடுகூடகம் தெய்வம் சொல்ல நல்லா கவனிக்கணும். நம்ம தெய்வத்தை முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க. இப்போ தேடுகூடகம் எப்படி இருக்குது? தெய்வமாகவே இருக்கு. அதுதான் தெய்வ தேடுகூடகம். அப்போ எங்குமே மக்கள் யாருக்கும் இடர்களை தோங்க வேண்டி திங்கள் வந்திரஞ்சும் தெய்வ தேடுகூடகத்தை பாண்டினா அங்கமோ பங்கம் தீண்டா அரும் பொருள் உயரும் செல்வம் தங்கியே குலமேம்பாடாம் தான் சிரஞ்சீவியோரே. அடுத்தே கொடுக்குறாங்க அதே தேடுகூடகத்தை. நெடும்பிரி புவனந்தன்னில் நரஜன்மம் எடுத்துட்டோமா இல்லையா? நரஜன்மத்தை எடுத்துட்டோம். நெடும்பிரி புவனந்தன்னில் நரஜன்மம் எடுத்தோம். என்ன பண்ணணும் அதை விளக்கறக்கு? நெஞ்சத்திடும்பகற்றி. என்னங்க நெஞ்சத்தில் இடும்பு? ஆணவம் கண்மம் மாய் என்ற திடும்பை போக்கணும். அப்புறம்தான் மக்களாகிறோம். நெஞ்சத்திடும்பகற்றி மக்களாகி ஏறி பின் தேவரானோ. புடுங்க முடியாத அளவுக்கு இருந்தோம். இடும்பரா நரஜன்மத்தே இருந்து இழைப்பவர்க்கு மீட்பு எது கொடுக்குது? திடம் தரும் தேடுகூடம் அந்தேவரே நடம் செய்வோமே என்று கொடுக்குறாங்க. இந்த நாமெல்லாம் இந்த உலகத்தில் இந்த சொத்துக்கு காவல்காரன் தான். இந்த இகைச்சொத்துக்கு, பரச்சொத்துக்கு இல்லை, இகைச்சொத்துக்கு காவல்காரன். அது கோடாயுதக்கு ஒரு 25வது திருவாக்கியத்தில் தெய்வம் கொடுக்குறாங்க. நீ எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஒரு அரைக்கால் படிக்கு மேலே உன்னால் சாப்பிட முடியுமா? முடியாது. ஆகவே அந்த இறைவனுடைய சொத்துக்கு காவல்காரனாக இருக்கிறோம். நம்ம காவல்காரனாக இருக்கிறோம். நம்ம எதுக்கு வந்தோம்? நீ சிரஞ்சீவி பட்டம் பெற வந்தவன். அதை மறந்து உலகத்தை கட்டி ஆளுகிறேன்னு. இந்த உலகத்தையே நீ ஆள்றான்னு சொன்னாலும் இந்த உலகம் பூரா இருக்கு, இந்த பூமி பூரா இருக்கு. நீ ஆள்னு ஒரு ராஜாட்ட கொடுத்தாலும் அந்த கடல் சும்மா தான் இருக்குது, அதையும் நான் ஆள்றேன். கடல் இருக்கு இல்லையா, அந்த கடல் சும்மா தான் இருக்குது, அதையும் ஆள்றேங்க. அந்த அளவுக்கு ஆசை இந்த மனிதனுக்கு என்பதற்காக அதை எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம அடுத்து போன தடவை பேசும்போது 100 × 365 நாள் 36,500 நாள் அப்படின்னு நீங்கள் ஒரு கணக்கு சொன்னீங்க. அன்றைக்கி போன தடவை சொன்னீங்களா? சொல்லி ஞாபகம் இருக்கா? யாரோ ஒருத்தர் சொன்னீங்க 36,500 நாள்.
36,500 நாள் தான் நம்ம அதிகபட்சம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். எத்தனை மணி நேரம் வாழ்கிறோம் தெரியுமா? மொத்தத்தில் அதிகபட்சம் 8,76,000 மணி நேரம் தான் இந்த உலகத்தில். மணிக்கணக்கு கொண்டு வந்துட்டோம். நீ அடுத்த நிமிஷ கணக்கு போயிடலாம். அப்போ 8,76,000 மணி. இதில் இந்த 8,76,000 மணியில் எத்தனை மணி போயிடுச்சுன்னு கணக்கு பண்ணோம்னா இருக்கிறது கொஞ்சம் மணி தான். இந்த மணியில் நாம் தெய்வத்தை, அந்த தெய்வ மணியை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வ மணியை பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த மணிக்கணக்கு நான் சொன்னேன். அப்போது ஒரே ஒரு 12:05 வரைக்கும் முடிச்சிடுறேன். ஒரே ஒரு கதை. இந்த உலகத்தில் ஒருத்தர் 40 வயசு வச்சுங்களேன், ஜாஸ்திக்கு முன்னையும் வேண்டாம் பின்னையும் வேண்டாம், 40 வயசாக மினிமமான வயசு. இந்த உலகத்தில் சொத்தை தேடி 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 அலைஞ்சு அழுத்துட்டார். இந்த உலகத்தில் பணமே கிடைக்கல. சரி, இனிமேல் உழைச்சி பாடுபட்டு இந்த குடும்பத்தையெல்லாம் நம்ம காப்பாற்ற முடியாது. எப்படியாவது காட்டு பக்கம் போனோம்னா, எங்கேயாவது காட்டு பக்கம் போனோம்னா, ஏதோ ஒரு புதையல் கதையில் அங்கே தானே புதைச்சி வச்சுருப்பாங்க, காட்டு பக்கம் தான் இங்கேயா புதைச்சி வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சி, சரி நம்ம அந்த காட்டு பக்கம் போய் தேடலாம் அப்படின்ட்டு அதுக்கான ஆயத்த கருவிகளெல்லாம் மம்பட்டி அருவா எல்லாம் எடுத்துகிட்டு போகிறார். எங்கெங்கேயோ போய் வெட்டி பார்க்குறாரு, என்னென்னமோ தேடி பார்க்குறாரு. கிடைக்குமா? எந்த இடத்துலன்னு தெரியுமா? தெரியும். இப்படியே அலைஞ்சிட்டு போகும்போது அங்கே ஒரு ஞானி தவம் இருந்துகிட்ருக்கார். காட்டுக்குள்ளே தவம் இருக்கார். அவர் தவம் இருந்தவொடனே சரி இவர் இந்த ஏரியாவிலேயே இருக்கார். இப்போ நம்ம அட்ரஸ் கேட்டு வரோமில்ல, இங்கே வந்தோடனே ரயில்வே ஸ்டேஷன் வந்தோடனே சபைக்கு எப்படி போகிறது அப்படின்னு நம்ம அட்ரஸ் கேட்டு வரோம் இல்லையா? அதுபோல் அவர் இங்கே இவர்கிட்ட கேட்டோம்னா இந்த சொத்து இருக்கிற புதையல் இருக்கிற இடம் எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சு போகும் அப்படின்ட்டு அவர் காத்திருக்கணும் இல்லையா? அவர் இங்கே தவத்தை கலைச்சிட்டோம்னா சாபம் விட்டுட்டாருன்னா உள்ளதும் போச்சா அப்படிங்கிறக்கா காத்திருந்து அவர் என்ன பண்ணுறாரு, காத்திருக்காரு. தவம் கலைஞ்சோடனே போய் முன்னாடி சாமி அப்படின்னு நிற்கிறாரு. என்னப்பா அப்படின்னு. ஒன்றும் இல்லை சாமி, இந்த ஏரியாவில் ஏதோ ஒரு புதையல் இருந்தால் அதை எடுக்க வந்தேன் அப்படின்னு. அப்படியா அப்படிங்கிறாரு. மேலேயும் கீழையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன புதையல் வேணும்னு, ஒரு வெள்ளி புதையல் இருந்தால் போதும் சாமி, வெள்ளி புதையல் இருந்தால் போதும். அப்படியா, இத்தனாவது இடத்துல இத்தனாவது இடத்துக்கு போ, ஒரு மரத்துக்கு கீழே அந்த வெள்ளி புதையல் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி அங்கே போய் பார்க்குறாரு, தோன்றாரு. மேலாலேயே இருக்குது. தோன்றாரு, வெள்ளி புதையல் கிடச்சிருது. வெள்ளி புதையல் கிடச்சிட்டு எடுத்தோடனே அவருக்கு ஒரு நினைவு வருது, இந்த வெள்ளி புதையல் நமக்கு போதுமா, பத்தாது. அவருக்கு நினைவு, இந்த வெள்ளி புதையல் போதுமா, பத்தாது, தங்க புதையல் இருந்தால் பரவாயில்லையே, நம்ம முதலையே அவர்கிட்ட கேட்டிருக்கலாம். இந்த முட்டாள் மனசு பாரு, வெள்ளி புதையலை கேட்டுச்சு அப்படிங்குது. உடனே போகிறாரு. சரி நீ போய் தங்க புதையலை கேட்டால் அவர் என்ன சொல்ல போகிறாரோ தெரியல, இதை வச்சுட்டு அதை எடுத்துக்கலாமான்னு கேட்கலாமா அப்படின்ட்டு அவர் போகிறாரு. போனோடனே என்னப்பா அப்படிங்கிறாரு. வெள்ளி புதையல் கிடச்சிதாங்கிறாரு. கிடச்சிது சாமி அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன ஏன் நிற்கிற அப்படின்னாரு. இல்லை சாமி, தங்க புதையல் இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறார். அப்போவும் அவர் என்ன பண்ணுறாரு, மேலேயும் கீழேயும் அவனை பார்க்குறாரு. பார்த்துட்டு இத்தனாவது இடத்துக்கு போ, இத்தனாவது இடத்துக்கு போ, அந்த மரத்துக்கு அடியில் நீ போனீங்கன்னா அந்த தங்க புதையல் இருக்கும் அப்படிங்கிறார். அந்த தங்க புதையலும் போய் தோண்டி எடுத்துட்டான். எடுத்து அதையும் எடுத்துகிட்டு வரான். அப்போவும் அந்த மனசு, அது ஒரு நாட்டினுடைய அரசன் கட்டியும் கூட அவ்வளவு தங்கம் இருக்காது. நல்லா நம்ம கவனிக்க கேட்கணும். அவ்வளவு தங்கம் இருக்காது. அவ்வளவு தங்கம் கிடச்சிருச்சு. அப்போவும் இந்த மனசு கேட்கல, ஒரு வைரப் புதையல் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு இந்த மனசு கேட்குது. உடனே மறுபடியும் வந்து மறுபடியும் நிற்கிறான். அவர் என்னப்பான்னு கேட்குறாரு. இப்படி பார்க்குறாரு. மறுபடியும் மேலங்கீழையும் பார்த்துட்டு, அப்படியா உனக்கு வைரப் புதையல் வேணுமா அப்படின்னு சொல்லி அதுவும் விட்டுல, அதுக்கும் ஒரு இடத்த சொல்கிறாரு. அதையும் போய் தோடுறாரு. வைர புதையல் எடுத்தார். இப்போ 3 புதையல் எடுத்துட்டார். என்ன புதையல் எடுத்துட்டாரு? வெள்ளி புதையல் எடுத்துட்டாரு, தங்க புதையல் எடுத்துட்டாரு, வைர புதையல் எடுத்துட்டார். இந்த 3 புதையல் எடுத்துகிட்டு வரும்போது அவனுக்கு ஒரு நினைவு வருது. என்ன நினைவு வருதுன்னா, ஆமாம் இந்த வெள்ளி புதையல் இருக்கிற இடம் இந்த சாமியாருக்கு தெரியும், இந்த ஞானிக்கு தெரியும். தங்க புதையல் இருக்கிற இடம் இந்த ஞானிக்கு தெரியும். இந்த வைரப்புதையில் இருக்கிற இடம் இந்த ஞானிக்கு, அதை விட்டு போட்டு இவர் ஏன் இங்கே உட்கார்ந்துருக்கிறாரு தவத்தில் அப்படின்னு ஒரு யோசனை கேட்டு, அப்போ தான் இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு உட்காந்துருக்காரு. அப்போ என்ன அப்படின்னு போய் கேட்டுட்டு அவர்கிட்ட கேட்கும்போது, சாமி ஒரே ஒரு விஷயம், என்னையா உனக்கு வேணும் அப்படிங்கிறாரு. இல்லை சாமி அதுக்கெல்லாம் வரல, நீங்கள் ஏன் இந்த 3 புதையிலையும் வச்சுட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு நான் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது சொல்கிறாரு, உனக்கு மீறி 40 வயசு இருக்கும்.
நீ மீறி மீறி இன்னும் கணக்கு பண்ணால் அது 60 வயசுக்கு என்ன மணியோ, இந்த மணி நேரம் தான் வாழ்வேன். வெள்ளி புதையல் உனக்கு கிடைச்சது, மனம் திருப்தி அடையலை. தங்க புதையல் கிடைச்சி திருப்தி அடையலை. வைர புதையல் கிடைச்சி திருப்தி அடையலை. இது இந்த நாட்டுக்கு தான் செல்லும். ஆனால் வானநாட்டுக்கு, அந்த வானநாட்டு செல்வம் ஒன்று இருக்குது. அந்த வானநாட்டு செல்வத்துக்கு நீ இந்த உயிர் போனவரவு நீ அந்த வானநாட்டு செல்வத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதற்கான புதையலை தேடி நான் தவறும் இருந்துகிட்டு இருக்கிறேன். அது தெய்வத்தினுடைய சொத்தாக, தெய்வ திருவாக்காக இருக்கிறது. அந்த சொத்தை நினச்சி தான் நான் தவம் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுதான் அழியாத நித்தியமான வானநாட்டு சொத்து என்று சொன்னவரவு தான் உடனே என்ன பண்ணுறாரு, அந்த புதையலை அங்கேயே விட்டுட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, சிஷியனாகி அவர்களோட இப்படித்தான் நம்மை தெய்வம் ஆக்கி வைத்தார். நம்ம ஆசைப்பட்டு போனவர்களையெல்லாம் எடுத்து சொல்லி நீ எதற்காக வந்தவன் அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்து அதை சொல்கிறாங்க. கடைசியாக நம் கையில் இருக்கக்கூடிய அந்த தெய்வ பொருள் என்ன என்று தெய்வம் கொடுக்குறாங்க. யாரும் பெற முடியாத, நாம் என்ன சொத்து கையில் வச்சுருக்கிறோம் நம்ம என்னைக்காவது நினைச்சோமா என்றால் இல்லை. யாரும் பெற முடியாத அறிவின் தேவனை, அறிவாகார ரூபகரை யாரும் பெற முடியுமா? இந்த உலகத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கி எத்தனையோ கோடி, 800 கோடி 900 கோடி இருக்குங்கிறாங்க. யாராவது இந்த மெய்வழி தெய்வத்தை பெற முடியுமா? அந்த செல்வத்தை நாம் பெற்றுக்கிறோம் நாம் ஒரு நாளாவது நினைச்சு பார்த்தோமா? இல்லை. அதான் இதையும் அவங்க தான் எடுத்து சொல்ல வேண்டியது இருக்குது. நாம் எடுத்து சொல்லணும். அவர்களுக்கு யாரும் பெற முடியாத அறிவின் தேவனை, அறிவாகார புருஷர் யாருன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்மளாம் என்னென்ன முதலே சொல்லிட்டோம், அப்பவும் சொல்லிடுறேன். அறிவாகார புருஷரை நாம் பெற்று எப்படி வச்சுருக்கோம், நம் கைப்பொருளாக கையில் வச்சு நம் கைப்பொருளாக வைத்து இருக்கிறோம். நமக்கு சர்வ உதவினராக, உண்மையிலேயே சர்வ உதவினராக இருக்கும். படிக்கணும்னு நினச்சோம், படித்தோம். கல்யாணம் பண்ணணும்னு நினச்சோம், கல்யாணம் பண்ணோம். ஒரு வீடு கட்டினா பரவாயில்லன்னு நினச்சோம், வீடு கட்டினோம். இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சா பரவாயில்ல, இடங்கிடம் வாங்கினா பரவாயில்ல அப்படின்னு நினச்சோம், வாங்கணும். ஏன்னா நான் சொல்கிறது இடத்துக்கு பற்றி இடத்த சொல்லும்போது, நான் திருச்சியில் ஒரு 2 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கிறேன். எங்கள் அப்பன் சிவகாசியில் ஒரு 3 ஏக்கர், எங்கேன்னு கேட்டுறாதீங்க, 3 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த மண்ணு சொல்லிச்சான், உங்கள் பாட்டனை நான் தான்டா வாங்கி போட்டேன், உங்கள் அப்பனை நான் தான்டா வாங்கி போட்டேன், உன்னையும் நான் தான்டா வாங்கி போடுறேன், ஆனால் நீங்களாம் என்னையும் வாங்கி போட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னடா அறிவீனம் என்று அந்த பூமி நம்மளை பார்த்து கேட்ட மாதிரி. அதைத்தான் தெய்வம் சொல்கிறாங்க. யாரும் பெற முடியாத அறிவின் தேவனை, அறிவாகார புருஷரை நாம் பெற்று நமது கைப்பொருளாக வைத்திருக்கிறோம் என்று நமக்கு சர்வ உதவினர், எல்லா உதவியும் நம்ம செஞ்சு கொண்டிருக்குது, சர்வ உதவினராக வைத்திருக்கிறோம் என்று நீ கட்டாயமாக உன்னுள் சிறிதும் பேதகம் இல்லாமல் நினைக்க வேண்டும். இன்னொன்று சொல்கிறாங்க, இன்னிலிருந்து உனக்கு வேண்டியது உன் கண் முன்னால் கிடக்குது பார் கஞ்சி. யாராவது நான் கேட்குறேன், மெய்வழிச்சாலையில் யாராவது வந்து இத்தனை நாள் வந்திருக்கிறோமே, ஒரு நாள் இந்த கஞ்சி கண் முன்னால் கிடக்குது பார் கஞ்சின்னு இருந்தவங்க உண்டா? இப்போ அந்த வார்த்தையை நம்ம மீறிட்டமே. உன் கண் முன்னால் கிடக்குது பார் கஞ்சி, இது போதும் என்று நினை, மற்ற போலிய எண்ணங்களை எல்லா இடத்தையும் எட்டி உதைச்சிரு அப்படிங்கிறாங்க. அப்போ உனக்கு நாளைக்கு வேண்டியவர் நாம் ஒருவரை யார்? இந்த வனநாட்டி செல்வம் யாராக இருக்கிறார்கள்? தெய்வமாக இருக்கிறார்கள். ஆகவே எழிலோங்கு சம்பூர்ண உயிர்களிப்பின் வாய்மை துளங்கான் என்ற பன்னலங்கார நன்னலம் தவழும் அழகொளிர் ஒளிப்பிளம்பின் தற்பராபர நிச்சலாதிய சிற்றவாரண சுவிசேஷகார சுவையாகிய தீட்டார் மதிர்புடை சூழ் தென்னன் பெருந்துரையான் காட்டாதனவெல்லாம் காட்டி சிவங்காட்டி தாட்டா மறைகாட்டி தன்கருணை தேன்காட்டி நாட்டார் நகை செய்ய நாமேலே வீடறி செய்த நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவருடைய கருணையாலும் தயவாலும் இரக்கத்தாலும் நம்முடைய சொந்த சொத்தை அறிந்து தெரிந்து இகத்திலும் பரத்திலும் சீரும் சிறப்புமாக வாழ்வோம் என கூறி முத்திப்பேருரை மீண்டும் தொடரும். நமஸ்காரம்.